வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் குள்ளாலம்பட்டியில சௌராஷ்டிர சமூகத்துல புதுசா முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை தான் உங்களுக்கோசரம் காமிக்க வந்திருக்கேன். நன்றி, பாருங்க.
சாமி இந்த கோயில் எங்க இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ரோடு குள்ளம்பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கு. குள்ளம்பட்டி மெயின் ரோட்லயே இருக்கு. சரி, இந்த கோயிலுடைய விசேஷம் சிறப்பு எல்லாம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ரொக்க சுத்தம்னு ஒரு சித்தர் வந்து இந்த கோயிலை பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி. அந்த சித்தர் காலமானதுக்கு அப்புறம் இந்த சபைக்கு நாகலக சௌராஷ்டிர சபைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. சரி. இப்ப அவங்க கோயிலெல்லாம் எடுத்து பராமரிப்பு பண்ணி நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா இருந்து இந்த கோயில். ஓ, 200 வருஷம். ஓ, இதை வந்து சௌராஷ்டிர சமூகத்துல இருந்து எடுத்து ஆமா இது பண்ணி கட்டியிருக்காங்க. ஆமா ஆமா. சொல்லுங்க, இதை பத்தி அந்த பராமரிப்பு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சாணத்தியமான முருகன். பழனிமலை முருகன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய முருகன். கோபுரங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது போக மற்ற பரிவார தெய்வங்கள் விநாயக பெருமான், சிவபெருமான், புவனேஸ்வரி, சிறப்பு கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய தியான மண்டபம், நவகிரகங்கள், 18 சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பீடம் எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப விசேஷம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப விசேஷமா பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஞ்சநேயர் எதுக்க வந்து ஒரு 6க்கு 6 ஒரு பிளேட் பதிஞ்சிருக்காங்க. சூரிய பகவான்ல இருந்து ஆஞ்சநேய பகவான் வரைக்கும் காப்பர் கம்பி கொடுத்து ஆஞ்சநேய பகவான்ல இருந்து அந்த பிளேட் காப்பர் கம்பி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த காப்பர் பிளேட்ல நின்று கும்பிட்டோம்னா நம்ம நினைச்ச காரியம் எது நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்காக அந்த பிளேட் பஞ்சு வச்சிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரு ஆமா பிளேட். அந்த பிளேட் ரொம்ப விசேஷமான பிளேட்டு. அதே மாதிரி பகவான் ஆஞ்சநேய பகவானுடைய குருநாதர் சூரிய பகவான். சூரிய பகவான்ல இருந்து அருள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு பக்தர்களுக்கு வர்ற மாதிரி ரொம்ப விசேஷமா பண்ணியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி கோவில் என்னென்ன விசேஷம்? இந்த கோயில வந்து மெயினா பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம் வந்தா 2 பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ராவுகால பூஜை புவனேஸ்வரி அம்மன் நடக்குது. இப்ப கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்தா கிருஷ்ணருக்கு பகவான் நடக்குது. மூல நட்சத்திரம் அமாவாசை வந்து ஆஞ்சநேய பகவானுக்கு. அதே மாதிரி சூரிய நாராயண பகவான், சந்திர நாராயண பகவானுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமா நடக்குது. பௌர்ணமி வந்தா ஹோமங்கள் இருக்கு, அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள், செவ்வாய்க்கிழமை சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடந்துகிட்டே இருக்கு. பிரதோஷம் வந்தா நம்ம ரொக்க சித்தம்னு சொல்லக்கூடிய சித்தருக்கு அவருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல சித்தர் இது எப்ப வருது சாமி? குரு பூஜை வந்து அது என்ன 4 மாசம் போகும். எந்த தேதி சொல்லுங்க. இப்ப வர்ற 30ஆம் வைகாசி விசாத அன்னைக்கு நந்தீஸ்வரருடைய குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. வைகாசி அன்னைக்கு குரு பூஜை, அன்னைக்கு நந்தீஸ்வரருடைய குரு பூஜை நடக்குது. அதே போல அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல 18 சித்தர்களுக்கும் ஆயுர் தேவி, பாலாம்பிகா, ரேணுகா தேவி, சந்திரசேகர், சிவகாமி அம்மையாருக்கு மகா அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது. சிறப்பான அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.